எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ கான்செப்ட். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா சேனல் நம்ம கிரிப்டோ கான்செப்ட் ப்ரைஸ் ஸ்பெஷல் பற்றி கிரிப்டோ கான்செப்ட் டெக்னிக்கல் ஆன்சர் பற்றி வீடியோ போடுவோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம BTC யூஎஸ்ஆர் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டேட் டைம் வச்சுருக்கேன். ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $65,688 இருக்குங்க. ஸோ ப்ரைஸு என்ன பண்ணியிருக்கு அப்படின்றது பார்த்தோன்னா, ஸோ நேற்று நம்மளுக்கு ப்ரைஸு நேற்று கேண்டலோட க்ளோஸ் பார்த்தீங்கன்னா $65,210, அதாவது 65,000க்கு மேலே போய் கேண்டில் க்ளோஸ் வச்சுருக்கு. ஓகேங்களா? ஸோ 65,000 மேலே போய் கேண்டில் க்ளோஸ் வச்சதுனால இது ஒரு என்னென்னா நல்ல ஒரு க்ளோஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஆனால் என்னென்னா ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில் வந்து க்ளோஸ் வைக்கல, ஒரு வீக்கான கேண்டில் தான் க்ளோஸ் வச்சுருக்கு. ஓகேங்களா? அதாவது வீக்கான க்ளோஸாக தான் இருக்குது. இதுக்கு மேலே போய் நல்லா பெருசாக கேண்டில் க்ளோஸ் வச்சதுன்னா இது ஒரு ஸ்ட்ராங்கான க்ளோஸாக எடுத்துக்கலாம். பட் என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா, தற்போதைக்கு ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முக்கியமான ஒரு ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டை உடச்சிருக்கு. ஸோ ஓகேங்களா? ஸோ இது என்ன பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65,167. இதுக்கு மேலே தான் போய் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, கேண்டில் இது டெய்லி கேண்டில் வந்து போய் க்ளோஸ் வச்சுருக்கான். ஓகேங்களா? இது ஒரு பிரேக் அவுட். ஓகேங்களா? ரைட். இப்போ அடுத்து என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா, இன்றைக்கி கேண்டில் இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான க்ளோஸாக இருந்திருந்தால் நாம் வந்து இது வந்து இதே நம்ம ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட்டாக எடுத்துக்கலாம். பட் இதில் என்னென்னா, இந்த கரெக்டாக அந்த ரெசிஸ்டண்ட்டுக்கு மேலே சின்னதாக ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு 50 பாயிண்ட் 60 பாயிண்ட் தான் மேலே போய் க்ளோஸ் வச்சுருக்கான். இப்போ என்னென்னா, நம்மளுக்கு இன்றைக்கி கேண்டில் வந்து இந்த ஹைக்கு மேலே போய் க்ளோஸ் வைக்கணும். ஓகேங்களா? இந்த ஹை நான் சொல்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று ஃபார்மாக வந்து பார்த்தீங்களா ஹை எவ்வளோ ஃபார்மாக வந்து 65,800. ஓகேங்களா? இந்த 65,800க்கு மேலே போய் இன்றைக்கி கேண்டில் க்ளோஸ் வைக்கணும். ஸோ அப்போ நம்மளுக்கு என்னென்னா ஃபர்தராக வந்து புல்லிஷ் மூமெண்ட் தான். இப்போ நம்மளுக்கு புல்லிஷ் மூமெண்ட் தான். ஓகேங்களா? இந்த கேண்டில் பார்த்தாலே தெளிவாகவே தெரியுது, இதுவே வந்து ஒரு நல்ல புல்லிஷ் மூமெண்டம் தான். ஓகேங்களா? ஒருவேளை நம்மளுக்கு இங்கேருந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வருவானா இல்லைனா கண்டினியூ ஆவான்றது நம்ம இந்த இடத்துல நடக்கிற இன்றைக்கி கேண்டலோட ஃபார்மேஷன் பார்த்தா ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? ரைட். ஓகே. ஸோ அடுத்து என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அடுத்து வேறு எதுவுமே கிடையாது. இதுதான் 70,000லேருந்து 71,000, 70,600லேருந்து 71,900. ஓகேங்களா? இதுதான் இருக்கிற நம்மளுக்கு சப்ளை ஏரியா. இது ஒரு ஸ்ட்ராங்கான சப்ளை ஏரியாவே ஆக்ட் ஆகும். ஸோ ப்ரைஸ் நம்மளுக்கு இப்போ இதை நோக்கி தான் போகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அது இங்கேருந்து புல் பேக் ஆகி போகிறானா இல்லைன்னா இதை உடச்சிட்டு டேரெக்டாக போகிறானான்றது இங்கே நடக்கிற இன்றைக்கி ரியாக்ஷன்ஸை வச்சு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு 4 ஹவருக்கும் நான் வந்து அப்டேட் கொடுத்துக்கினே இருக்கேன் டெலகிராமில். ஸோ பார்க்காதவங்க அதை பாருங்கள். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் ஜாயின் பண்ணாதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிவிடுங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு 4 ஹவர் கேண்டில் க்ளோசிங் போதும் நான் அப்டேட் கொடுத்துக்கினே வரேன். ஓகேங்களா? என்ன மாதிரி க்ளோசிங் நடந்திருக்கு, என்ன மாதிரி ஃபார்மேஷன் அடுத்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ப்ரைஸ் அடுத்து எங்கெங்கெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இது எந்த ரேஞ்சை உடச்சா என்ன நடக்கும், எந்த ரேஞ்சை உடச்சி கீழே வந்தால் என்ன நடக்கும், எல்லாமே நான் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ரைட். ஓகே. ஸோ அடுத்து என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு நம்மளுக்கு என்னென்னா இந்த ரேஞ்சோட ஹையை வந்து பிரேக் அவுட் ஆகி க்ளோஸ் வைக்கணும். ஸோ இன்னும் ஒரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 66க்கு மேலே போய் க்ளோஸ் வச்சதுன்னா இன்னும் ஒரு பக்காவான ஒரு க்ளோஸாக இருக்கும். ஓகேங்களா? ரைட். ஸோ இன்னொரு 4 நாளில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மந்த்லி க்ளோசிங்கும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ மந்த்லி க்ளோசிங்கோட ப்ரைஸ் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, மந்த்லி க்ளோசிங் வந்து இன்னும் ஆகலை. ஸோ மந்த்லி க்ளோசிங் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 66,000க்கு மேலே க்ளோஸ் வச்சதுன்னா இது ஒரு அல்ட்ரா புல்லிஷ் மாடலாக ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அப்போது நாம் எதிர்பார்க்குற இந்த மாதிரி கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கான அதிகப்படியான இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு இல்லையா, இந்த மாதிரி கேண்டில்ஸ் அடுத்து ஒரு 4-5 மாதம் வந்து தொடர்ந்து நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டலாக ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகிடும். ஸோ அதுக்கு நம்மளுக்கு இந்த மாதம் வந்து க்ளோஸ் வந்து இன்னும் 4 நாளில் வந்து க்ளோஸ் வந்து 66,000க்கு மேலே க்ளோஸ் வைக்கணும். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு 4 ஹவர் கேண்டில் அப்டேட்டும் போடும்போது நான் இதையும் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ரைட். ஓகே. ஸோ டெலகிராமில் நான் இதை வந்து அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? இன்கேஸ் 66,000க்கு மேலே போய் க்ளோஸ் வச்சிட்டோன்னா இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ ப்ரைஸ் வந்து அல்ட்ரா புல்லிஷில் போக ஆரம்பிக்கும். அடுத்த ஒரு 4-5 மாதம் தொடர்ந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு புல்லிஷ் கேண்டலாக ஃபார்ம் ஆகும். அதாவது என்ன மாதிரி நான் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, இங்கே நடந்திருக்கு இந்த மாதிரி ஒன்று, இதை பாருங்கள், இங்கே நடந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி.
ஸோ இங்கேயும் நடந்திருக்கு பாருங்கள், இந்த மாதிரி இங்கேயும் நடந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஃபார்மேஷன்ஸ் வந்து நடக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். அதுக்கு நம்மளுக்கு 66,000க்கு மேலே போய் கேண்டில் க்ளோஸ் வைக்கணும் இந்த மந்த்லி கேண்டில். ஓகேங்களா, ரைட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்ட்டு சீசன். ஓகேங்களா, ஆல்ட்டு சீசன் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புல்லிஷ் பிடிசி வந்து நம்மளுக்கு வந்து புல்லிஷாக ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஸோ 66க்கு மேலே பார்த்தீங்கன்னா இன்னும் நம்மளுக்கு கான்ஃபிடென்ட்டாகவே இருக்கலாம். சரிங்களா, ஆனால் இப்போ வந்து ஆல்ட்டு சீசன் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான டைமும் வந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு இத்தீரியமை பார்த்துருவோம். ஓகேங்களா, ஆல்ட்டு சீசனுக்கு முக்கியமான ஆள் பார்த்தீங்கன்னா இவன் தான். ஸோ இத்தீரியம் என்ன அப்படின்னு, இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிறைய விஷயத்தை வந்து கவர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு ஆல்ட்டு சீசனில் பார்த்தீங்கன்னா முக்கியமான மெய்ய இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத்தீரியம் தான். மெய்ய காயின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத்தீரியம் தான். இந்த இத்தீரியம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2780, ஓகேங்களா, 2800 ரவுண்டாக வச்சுக்கோங்க. இந்த 2800 இவன் உடைக்கணும். ஓகேங்களா, இன்னும் இவன் உடைக்கல, பட் ஆனால் உடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. சரிங்களா, ஸோ இவன் வந்து இந்த 2800 வந்து உடைக்கணும். உடைச்ச பிறகு கேண்டலை மேலே க்ளோஸ் வச்சானா இது நம்மளுக்கு, நான் ஏற்கனவே வந்து லைவ்லேயே சொல்லியிருப்பேன், இது வந்து நம்மளுக்கு டபுள் பாட்டமாக ஃபார்ம் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ இது டபுள் பாட்டமாக ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ப்ரைஸு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து இந்த ரேஞ்ச் எவ்வளவோ அந்த ரேஞ்சுக்கு போவான். அந்த ரேஞ்சு மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல பாருங்கள் ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்குது. ஓகேங்களா, கிட்டத்தட்ட $3500 வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்குது. ஸோ இந்த 2800, ஓகேங்களா, இந்த 2800 லெவலை இவன் உடைக்கிற பட்சத்தில் நம்மளுக்கு வந்து இந்த 3000 லெவல் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். இங்கேருந்து சின்னதாக புல் பேக் மட்டும் தான் வரணும், இங்கேருந்து ரிவர்சல் ஆகக்கூடாது. புல் பேக் மாதிரி வந்து அடுத்து மேலே தூக்கினானா கண்டிப்பாக இந்த ஐவுக்கு போவோம். அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3500 ரேஞ்சுக்கு போவோம். ஓகேங்களா, அந்த 3500 ரேஞ்சை உடச்சி மேலே கேண்டில் க்ளோஸ் வச்சிட்டான்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ரெசிஸ்டண்ட்டே கிடையாது. மினிமம் கேரண்டி 4000 சாலிடாக போயிடுவான். ஓகேங்களா, ஸோ அப்போது இந்த ஏரியாவை அவன், அதாவது இந்த ஏரியான்றதை நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா இந்த 2 ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, 2800லேருந்து 3100, இந்த ஏரியாவை அவன் எப்படி அவன் கடக்கிறான்றது பார்க்கணும். ஓகேங்களா, அவன் நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக கடந்தானா, ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டில் போட்டு நல்லா உடச்சானா ப்ரைஸு வந்து ஷுவர் ஷார்ட்டாக பார்த்தீங்கன்னா 4000 வந்து ஷார்ட் டைமில் ஓடிடும் மேலே. ஓகேங்களா, ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடிடும். சரிங்களா, ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கடைசியான ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸிங்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ப்ரைஸ் வந்து ஒன்ஸ் நம்மளுக்கு இந்த 3000 கடந்து மேலே போயிட்டான்னா இதுக்கப்புறம் இந்த ப்ரைஸிங்லாம் இருக்காது. ப்ரைஸ் வந்து ஷூட் அவுட் ஆகும். அதுவும் ரொம்ப வேகமாக போகுங்க. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரொம்ப வேகமாக போகும். ஓகேங்களா, ரைட். இப்போ இத்தீரியம் பார்த்தாச்சு. இத்தீரியமோட நம்மளுக்கு நம்ம கீ பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2800லேருந்து 3100 வச்சுக்கோங்க. சரிங்களா, இதுதான் கீ பாயிண்ட்டு. இதை பிரேக் பண்ணுற பட்சத்தில் தான் நம்மளுக்கு புல்லிஷ் மொமெண்டம் ஸ்டார்ட் ஆகும். ரைட், அடுத்தது பார்த்தீங்கன்னா இது இத்தீரியம் பிடிசி இல்லாமல் அதர் ஆல்ட் காயின்ஸ். ஓகேங்களா, அதர் ஆல்ட் காயின்ஸை நம்ம 1 by 1 பார்க்குறத விட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஓகே டோட்டல் மார்க்கெட் கேப். இது வந்து எனக்கு வந்து நேற்று வந்து ஒரு ஸ்டூடெண்ட் ஒருத்தர் எனக்கு வந்து அனுப்பிச்சார். சரிங்களா, ஓகே இதில் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகிருக்கு ப்ரோ, இது வேலிடான்னு கேட்டார். கண்டிப்பாக இது வேலிடு ப்ரோ. ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் போட்டிருக்கு. ஓகேங்களா, ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் போட்டு அந்த ஃப்ளாக் பேட்டர்னை பிரேக் அவுட் இருக்குது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிப்டோவோட மார்க்கெட் கேபிட்டல் வந்து டோட்டல் மார்க்கெட் கேப்பில் பிடிசியும் இத்தீரியமும் தவிர்த்து இருக்கிற பாக்கி எல்லா காயின்ஸோட டோட்டல் மார்க்கெட் கேப். ஓகேங்களா, இதில் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாக் பேட்டர்னை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா, ஸோ இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி கேண்டலில் பிரேக் அவுட் ஆகியிருக்கு. ஸோ இப்போ இதில் வந்து மினிமம் கேரண்டி எது வைக்க போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ரேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த ரேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரேஞ்சு வைக்கோ இங்கே எடுத்து வச்சோன்னா இந்த ரேஞ்ச் வைக்க போவோம். இந்த ரேஞ்சு கரெக்டாக எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 ட்ரில்லியன் கிட்ட வருது. ஓகே சாரி 1.05 ட்ரில்லியன் கிட்ட வருது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அதாவது 600 ரவுண்டாக வைங்களா, 600லேருந்து
4னா கிட்டத்தட்ட 60 to 70% வந்து இங்கேருந்து ஒரு பம்ப் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த லெவலுக்கு பம்ப் ஆயிடுச்சுன்னா ஆல்ட்டு காயினில் பயங்கர அக்ரெசிவாக மூவ் ஆகிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, நான் இதில் இந்த அனாலிசிஸை பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு பிடிசியும் இத்தீரியம் கிடையாது. இங்கே போட்டிருப்பாங்க பாருங்கள், எக்ஸ்க்ளூடிங் பிடிசி அண்ட் இத்தீரியம் டாலர். ஓகேங்களா, ஸோ அதை தவிர்த்து இருக்கிற பாக்கி எல்லா காயின்ஸோட டோட்டல் மார்க்கெட் கேப். ஓகேங்களா, ஸோ ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், ஏற்கனவே இங்கே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கே ஒரு பேட்டர்ன் ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கான். ஓகேங்களா, இந்த பேட்டர்னை பிரேக் அவுட் பண்ண உடனே எந்த லெவலுக்கு அக்ரெசிவ் மூவ் கொடுத்துருக்கு பாருங்கள். ஸோ இந்த பேட்டர்னோட பிரேக் அவுட் பண்ணது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 382 பில்லியன். ஓகேங்களா, அந்த பேட்டர்னோட ஹை பிரேக் அவுட் ஆனவொடனே போன ஹை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 782 பில்லியன். ஓகேங்களா, ஸோ கிட்டத்தட்ட அப்படியே டபுள் ஆயிருக்கான். இந்த பேட்டர்னை பிரேக் அவுட் ஆனவுடனே கிட்டத்தட்ட டபுள் ஆயிருக்கான். வித்தின் எத்தனை வாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பிரேக் அவுட் ஆனதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 140 நாள் 20 பார். ஓகேங்களா, ஸோ 140 நாள். ஓகேங்களா, கிட்டத்தட்ட 20 பார்னா 20 வாரம். ஓகேங்களா, 20 வாரத்தில் வந்து மேலே போயிட்டா. கிட்டத்தட்ட 20 வாரன்றது உங்களுக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 மாதம். ஓகேங்களா, அதே மாதிரி தான் இப்போது நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கான். இதுலேருந்து 5 மாதம் நம்ம கணக்கு பண்ணால் கூட கிட்டத்தட்ட வந்து அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி. ஓகேங்களா, பிப்ரவரி, மார்ச் இந்த பீரியடில் வந்து நல்ல ஒரு பம்ப் கொடுப்பா எதிர்பார்க்குறேன். ஸோ அப்படி பம்ப்பு கொடுக்குற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஆல்ட்டு காயின்லாம் நல்லாவே டாப் அடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஓகேங்களா, ஸோ இது மூலயமா என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ட்டு காயினும் கூடிய விரைவில் பம்ப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஃபண்டு ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்காயின் டாமினன்ஸும் குறைய ஆரம்பிக்கும். ஓகேங்களா, பிட்காயின் டாமினன்ஸும் நம்மளுக்கு இங்கே குறைய ஆரம்பிக்கும். ஓகேங்களா, ஸோ இதை தான் வந்து நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெலகிராமில் வந்து நான் போடுற போஸ்ட்டுக்கு கொஞ்சம் லைக் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், கொஞ்சம் மோட்டிவேட் ஆகும். ஏன்னா அவன் லைக் ரொம்ப கம்மியாக தான் வருது அதில். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் வந்து அந்த டெலகிராமில் நான் கொடுக்குற மெசேஜ் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அவங்களும் வந்து ஜாயின் பண்ணிட்டு யூஸ்ஃபுல்லாகட்டும். ஓகேங்களா, ஏன்னா இப்போது மார்க்கெட் வந்து நல்ல ஒரு அல்ட்ரா புல்லிஷில் போகுது. ஸோ அப்போது கொடுக்குற அப்டேட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது நினைக்கிறேன். ஓகேங்களா, ரைட். ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசியாக நான் மட்டும் சொல்லிக்கிறேங்க, நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லி இது எல்லாமே என்னோட ஓன் அனாலிசிஸ்ங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னா நீங்களே ஒரு ஓன் அனாலிஸ் பண்ணிட்டு இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.